சில பேரின் வாழ்க்கை இப்படி கிழிந்த ஓவியமாய் துவண்டு கிடக்க புதுக்கோலத்தில் புன்னகைக்கின்றன சென்னை நகரத்து சுவர்கள். காலங்காலமாய் சுவரொட்டிகளும் விளம்பர எழுத்துக்களும் கோலோச்சிய சென்னை சுவர்கள்தான் இன்று ஓவியர்களின் தூரிகைகள் பட்டு பாவ விமோச்சனம் பெற்றிருக்கின்றன. இயற்கை காட்சிகள், வனவளம், பண்டை தமிழ் மரபுகள், வரலாற்று சிறப்புகள், கலை நயங்கள் என்று வாழ்க்கையின் பல வடிவங்கள் நம் கண்முன்னே கம்பீர ஓவியங்களாய் எழுந்து நிற்கின்றன. சென்னை மாநகராட்சி தான் இப்படி சுவரெல்லாம் சித்திரம் தீட்டி ஏழை ஓவியர்களின் வாழ்க்கைக்கு வண்ணம் வழங்கியிருக்கிறது. ஃப்ளெக்ஸ் வந்ததுனால எங்களுக்கு முழுவதுமே வேலை வாய்ப்பு நிறையவே குறைஞ்சி போச்சு. எந்த வகையிலன்னா இது ரேட்டு கம்மியாகி போச்சு. எங்களுக்கு ஃப்ளெக்ஸை கம்பேர் பண்ணி நாங்கள் கைத்தொழில் செய்யும்போது ரேட்டு அதிகமாகுது பொருளெல்லாம். அதனால் அவங்க அதே நாடுறாங்க. அர்ஜென்ட்டுன்னு சொல்லிட்டு குறுகிய காலத்தில் ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அதை தான் நாடுறாங்க ஜனங்க. மாநகராட்சி இப்படி ஒரு சிறப்பான வேலையை கொடுத்ததுனால எங்களுக்கு நல்ல அளவுக்கு நம்பிக்கை இருக்குது எதிர்காலத்தில். இந்த நடைபாதை கலைக்கூடங்களை பார்த்து மனம் லயித்து செல்கிறார்கள் பாதசாரிகள். சுவர்களில் இயற்கையாய் அமைந்திருக்கும் ஜன்னல் கதவுகளை கூட தங்கள் கற்பனை தூரிகை தொட்டு புதிய பரிமாணங்களில் படைத்திருக்கிறார்கள் ஓவியர்கள். பப்ளிக் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவங்க பசங்களெல்லாம் கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சு ஃபோட்டோவே எடுக்கிறாங்க. அது மாதிரி நல்ல நல்ல படங்க பெயிண்டிங்கை தமிழ் கலாச்சாரத்தோடு ஒட்டி போகிற மாதிரி நாங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டுருக்கோம். சைதாப்பேட்டையில் வரையப்பட்ட ஒரு சாலையோர ஓவியம் இது. பசுமை பாய் விரித்திருக்க நீர் நிறைந்த தாமரை தடாகம், வயல்வெளி என்று ஒரு கண்ணுக்கு விருந்தாக மலர்ந்திருக்கிறது ஒரு மருத நில காட்சி. தோழிகள் இருவர் மனம் மகிழ்ந்திருக்க தோழிகளின் இருபுறமும் இரு தோகை மயில்கள். குறிஞ்சி நிலத்து பறவையான மயில் இந்த மருத நிலத்தின் பொருந்தா சூழலில் எப்படி காட்சி தரும்? இந்த ஓவியத்தை வரைந்த ஓவியரிடமே விளக்கம் கேட்டோம். 2 மயில் வரைய சொன்னாங்க, அதனால் வரைஞ்சேன். 2 பெண் மயிலுக்கு பின்னாடி 2 ஆண் மயில் அழகாக இருக்கணுன்றதுக்காக வரைஞ்சேன். இதில் ஜியோகிராஃபி அதெல்லாம் எனக்கு தெரியாது. எல்லா இடத்துல இருக்கிறது எது எது இருக்குதோ அதை வச்சு பின்ன பேக்ரவுண்ட் நம்ம என்ன கொடுக்கலான்றது எனக்குள்ளே ஒன்று தோணும். அதில் ஒன்று தோணுது தான் இந்த கோட் பாக்ஸ் இருக்குங்களா, இது இந்த காலத்துடைய தகவல் மாரி கொடுக்குறது. அந்த காலத்தில் புறாது, அதுதான் மேலே வந்தேன். அதோட கம்பார்ட்மெண்ட் தான் வந்தேன். வாய்ப்புகளின்றி வறண்டு கிடந்த தூரிகைகளின் துயரத்தை சென்னை மாநகராட்சி துடைத்திருக்க அதற்கு நன்றி சொல்வது போல் காட்சி தருகின்றன இந்த ஓவியங்கள்.